நண்பர்களுக்கு வணக்கம். கடகராசி அன்பர்களே, கடந்த 2.5 வருடங்களாக கர்மசனியின் தாக்கத்தால் நீங்கள் எவ்வளவு கவனமாக வேலை செய்தாலும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காமல் பின்னடைவுகளும் விரக்தியும் ஏற்பட்டிருக்கும். இந்த கர்ம பலனை அனுபவித்து உங்களுக்கு உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற வெகுமதி கிடைக்குமா? இந்த மாதம் உங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறதா என்பதை கிரக நிலைகளின் அடிப்படையில் இப்போது பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவானை வழிபடுவது எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கும். பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதும் இரவில் சந்திரனை வணங்குவதும் சிறப்பான முன்னேற்றத்தை தரும். கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி பெற மாரியம்மனை மனமாற வணங்குங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி யோகத்தை தரும். சந்திர பகவானின் அருள் கிடைக்க சந்திர பகவானே போற்றி என்ற மந்திரத்தை மனதார 3 முறை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன. தற்போதைய கிரக அமைப்புகள்: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன் சுகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம், ராகு அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பை தந்துள்ளது. சாதகமான அம்சங்கள்: எதையும் சாதிக்கக்கூடிய திறன் இப்போது அதிகரிக்கும். நீங்கள் முன்பு செய்த முடியாது என்று நினைத்த காரியத்தை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்களை பழி சொன்னவர்களே இப்போது உங்கள் உழைப்பை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்க ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் பிடிக்கும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையாக செய்து முடிப்பதன் மூலம் நன்மையை பெறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பும் அனுகூலமான பலன்களை தரப்போகிறது. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இவர்களால் ஆதாயமும் நன்மையும் வந்து சேரும். சவால்கள்: வீண் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் பண பற்றாக்குறை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையை யாரிடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் வாக்குவாதத்தை தவிர்த்து கோபத்தை கட்டுப்படுத்தினால் சுமூகமான சூழ்நிலையை நீங்களே உருவாக்க முடியும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களும் சற்று தாமதப்படலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நண்பர்களின் உதவியால் நன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்து பாடங்களில் கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம். நட்சத்திரங்களுக்கான பலன்கள்: புனர்பூசம் 4ஆம் பாதம், மன நிம்மதி, வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களின் ஆலோசனைகளை ஏற்று நடப்பதற்கு முன் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. எது நல்லது எது கெட்டது என தெளிவாக ஆராய்ந்து செயல்படுங்கள். பூசம், வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் எதிர்நீச்சல் போடக்கூடிய வாரம் இது. வீண் அலைச்சல்களும் வரலாம். முயற்சியில் வெற்றி கிடைப்பது தாமதமானாலும் மன தெளிவு இருக்கும். ஆக்கப்பூர்வமாக எந்த விஷயத்தையும் செய்தால் நன்மையை பெற முடியும். அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மிக நல்லது. ஆயில்யம், தொழில் வியாபாரம் தொடர்பான வாய்ப்புகள் அனைத்தும் அனுகூலமாக கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் வரலாம். அதன் மூலம் நன்மையும் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மனமறிந்து செயல்படுவீர்கள். கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல அந்யோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கடகராசி அன்பர்களே, மாரியம்மனின் கருணையும் சந்திர பகவானின் அருளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நலமுடன் வாழ முடியும். நீங்கள் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொண்டு மேலும் பல ஜோதிட தகவல்களையும் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.